சர்வ வல்லமையுள்ளவரே உமக்கு மகிமை செலுத்துகிறேன். வானங்களையும் பூமியும் உண்டாக்கினவரே உமக்கு மகிமை செலுத்துகிறேன். ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நட்சத்திரங்களை பேரிட்டு அழைக்கிறவரே உமக்கு மகிமை செலுத்துகிறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னவரே உம்மை ஆராதிக்கிறேன். மெய்யாகவே தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தீர்க்க தரிசன மாணவர்களுக்கு விசேஷித்த வந்தனங்கள். நீதிமொழிகள் 16:1 சொல்கிறது, மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும் என்று எழுதியிருக்கிறது. தீர்க்க தரிசிகள் வார்த்தைகளை பேசுகிறார்கள். பல யோசனைகள் அந்த தீர்க்க தரிசனுடைய இருதயத்திலே உண்டு. ஆனால் அந்த யோசனைகளையும் மீறி அவனுக்குள்ளாக செயல்பட்டு வார்த்தை வெளியே வருகிறது. அந்த வார்த்தை எதனால் வருகிறது? அது கர்த்தருடைய அபிஷேகத்தினாலே வருகிறது. நாவின் பிரதியுத்தரம் கர்த்தராலே வருகிறது. தீர்க்க தரிசன மாணவர்களே, நாமாக பேசவில்லை, நம்மை ஆட்கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே பேச பண்ணுகிறார். இரவும் பகலும் அவருக்கு ஒன்றே, வெளிச்சமும் இருளும் அவருக்கு ஒன்றே. அவர் இந்த நாட்களிலே அக்கினியை போடும்படியாக என்னோடு கூட இணைந்திருக்கிற தீர்க்க தரிசிகளின் மீது ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை போட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த அபிஷேகத்தை பெற்ற உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் விதைக்கப்படுகிறது தேவனுடைய அக்கினியின் விதை. விதை என்று நாம் பார்க்கும் பொழுது அது மரமாவோ செடியாகவோ முளைக்கும். ஆனால் அக்கினியின் விதை ஒரு ஆத்துமாவிலே போடப்படும் பொழுது அந்த அக்கினி பற்றி எரிகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், இந்த பூமியிலே நான் அக்கினியை போட வந்தேன் என்று. தேவனுடைய அக்கினி, அவருடைய அபிஷேகம் என்னும் வல்லமையான ஒரு காரியம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகளே, தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களே, தீர்க்க தரிசன மாணவர்களே, தேவன் இந்த வேளையிலே உங்கள் மீது தன்னுடைய அக்கினியின் அபிஷேகத்தை இப்பொழுது இறக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அக்கினி என்ன செய்யுமா? நம்மையும் மீறி நம்மை பேச வைக்கும். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் மந்த வாயை உடையவன், நான் சரியாக பேச தெரியாதவன் என்று. அப்படிப்பட்டவர்கள் என்னை கவனித்திருப்பீர்களே. ஆனால் இப்பொழுது தேவனுடைய அக்கினியை உங்கள் மீது அனுப்புகிறேன். தேவனுடைய அக்கினி உங்களை பேச செய்கிறதற்கு வல்லமையுடையதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மோசேயினுடைய வாய் திக்குவாயா இருந்தது. மோசே திக்குவாயனாய் இருந்தான். கர்த்தர் அவனை தொட்டார், அவன் அக்கினியாய் பேசினான். பார்வோனுடைய சமுதாயத்திலே அவன் போய் அக்கினியை ஊற்றினான். அந்த அக்கினி என்ன செய்தது? தண்ணீரை இரத்தமாய் மாற்றினது. வானத்திலிருந்து அக்கினி கற்களை பூமியிலே கொண்டு வந்தது. சொல்ல முடியாத பல பயங்கரமான காரியங்களை மோசேயின் மூலமாக தேவன் செய்தார். இந்த நாட்களிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் அப்படிப்பட்ட வல்லமையின் அபிஷேகத்தை தந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 16:9 சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் என்று எழுதியிருக்கிறது. தீர்க்க தரிசன மாணவர்களே, உங்களுக்கு பல கவலைகள் உங்கள் இருதயத்தில் இருக்கலாம். என் குடும்பத்தை நான் எப்படி நடத்த போகிறேன், எனக்கு என்ன வேலை கிடைக்க போகிறது, என்ன வருமானம் எனக்கு வரப்போகிறது என்று சொல்லி இந்த பூமிக்கு அடுத்த யோசனைகள் அநேகம் உண்டு, வேதனைகள் அநேகம் உண்டு. அவர் எல்லாவற்றையும் காட்டிலும் இந்த நாளிலே தேவன் செய்கிற ஒரு காரியம், உங்கள் நடைகளை நான் உறுதிப்படுத்துவேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த நாளிலே தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவன் தான் வேலைக்கு வைத்திருந்த ஒரு கோடாரியை வெட்டும் பொழுது அது ஆற்றிலே விழ தன்னுடைய எஜமானிடம் அவன் ஓடி போய் சொன்னான், கடன் வாங்கி நான் அதை வேலை செய்து வந்தேன், அது கீழே விழுந்து விட்டது, என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று. கர்த்தர் அவனை கைவிட்டாரா? தீர்க்க தரிசன மாணவர்களை, தீர்க்க தரிசன பள்ளியின் முதலாளி கைவிட்டாரா? என்ன பண்ணார்? எலியா என்ன செய்தான்? ஒரு கட்டையை தூக்கி போட்டான், இரும்பு தண்ணீரின் மேலே மிதந்தது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கட்டைக்கும் இரும்புக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? ஆனால் தேவனால் எதையும் தொடர்பு படுத்தி சொல்லித்தர முடியும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை
தொலைந்து போனவைகளை மீட்டு கொடுக்கிற அதிகாரத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கைகளிலே இப்பொழுது தந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய கையிலும் நான் அதை பெற்றுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. ஜனங்கள், நான் இதை தொலைத்து விட்டேன், எனக்கு உதவி செய்யும், தேவனிடம் எனக்காக மன்றாடும் என்று சொல்லி உங்களை நோக்கி அவர்கள் வருவார்களே, ஆனால் நீங்கள் கட்டையை தூக்கி போடுவீர்கள். அந்த நாளிலே எலியா கட்டையை போட்டான், அது இரும்பாக மிதந்து வந்தது. இந்த நாளிலும் கூட உங்களையும் என்னையும் தேவன் சாதாரணமானவைகளை வீசி அசாதாரணமானவைகளை மேலே கொண்டு வர பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இதற்கு முன்பதாக கீழே விழுந்து மறைந்து போயிருக்கிற அவருடைய ஜனங்களுக்கு வர வேண்டிய நன்மையின் நாட்கள், ஆசீர்வாதங்கள் தண்ணிக்கடியிலே புதைந்திருக்குமேயானால் நீங்கள் சொல்ல அவைகள் மேலே வந்து ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தேவன் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசன பயிற்சியிலே தேவன் கற்றுக் கொடுப்பது மட்டுமல்லாமல் அதற்கு ஏற்ற அபிஷேகத்தையும் தருகிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 16:10 ராஜாவின் உதடுகளில் திவ்ய வாக்கு பிறக்கும், நியாயத்தில் அவன் வாய் தவறாது என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய ராஜா யார்? நம்முடைய ராஜா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய உதடுகளில் திவ்ய வாக்கு பிறக்கும், அவர் நியாயத்திலே அவருடைய வாய் தவறாது என்று எழுதியிருக்கிறது. அவருடைய நியாயம் என்ன? நான் அழைத்திருக்கிற தீர்க்க தரிசிகளின் மூலமாக என்ன வைத்திருக்கிறேனோ அதை செய்வதே நியாயம் என்று இயேசுவானவர் அவருடைய வார்த்தையை அனுப்பி உங்களை உற்சாகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஒருவேளை சோர்ந்து போய் எனக்கு முன்பதாக காணப்படுவீர்களே, ஆனால் உங்கள் மீது தேவனுடைய அக்கினியை அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. உங்களுடைய துக்கத்தை பட்சித்து போடுகிற அக்கினி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது உங்கள் மீது நான் போடுகிறேன். தேவனுடைய அக்கினி வரும்பொழுது துக்கத்திற்கு அங்கு இடமில்லை, விடுதலைக்கும் வல்லமைக்குமே அங்கு இடம். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் 17:16 சொல்லுகிறது, ஞானத்தை கொள்ளும்படி மூடன் கையிலே ரொக்கம் என்னத்திற்கு, அதன் மேல் அவனுக்கு மனமில்லையே என்று எழுதியிருக்கிறது. ஞானத்தை கொள்ளுவதற்கு தீர்க்கதரிசியின் கையிலே ரொக்கத்தை தேவன் தருகிறார். ஹல்லேலூயா. மூடனுக்கு அவர் தரங்கிறதில்லை. அவருடைய வார்த்தையை நம்பி அவருடைய தீர்க்க தரிசன அபிஷேகத்தை உயிரினும் மேலாக எண்ணுகிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் செய்கிற ஒரு காரியம், நம்முடைய கையிலே ரொக்கம் தருகிறார். ஹல்லேலூயா. நாம் எதிலே மனம் வைக்க போகிறோம்? அந்த ரொக்கத்தின் மீது மனம் வைக்க போகிறதில்லை. தேவனுடைய அபிஷேகத்தை இன்னமாய் நான் எப்படி பெருக்கிக் கொள்ளலாம் என்கிற ஒரு நோக்கம், தேவனுடைய வல்லமையை எப்படி என் வாழ்க்கையிலே பெருக்கிக் கொள்ளலாம் என்கிற ஒரு உன்னதமான நோக்கத்திற்கு நேராக இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நடத்துகிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் 17:12 சொல்லுகிறது, தன் மதிகேட்டில் திரியும் மதியினனுக்கு எதிர்படுவதை பார்க்கிலும் குட்டிகளை பறிகொடுத்த கரடிக்கு எதிர்படுவது வாசி என்று எழுதியிருக்கிறது. ஒரு மதிகேடனுக்கு முன்பதாக ஜனங்கள் நேராக போகும் பொழுது அங்க என்ன நடக்குமாம்? அவனுடைய மதிகேட்டின் ஆவி அந்த ஜனங்களுக்குள்ளாக வந்து அங்கு கலகமும் கூக்குரலும் குழப்பமும் உண்டாகிறது. அதே ஜனங்கள் ஒரு தீர்க்கதரிசிக்கு நேராக, ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கு நேராக திரும்பும் பொழுது அங்க என்ன நடக்கும்? தேவனோடு கூட உண்டாகிற ஒரு ஐக்கியத்தின் சூழ்நிலை உண்டாகும். அவர்கள் தேவனோடு இணைந்து கொள்ளுகிறார்கள். அதற்கு ஏற்ற வழிகளை ஆயத்தப்படுத்துகிறவன் ஒரு தீர்க்கதரிசியும் ஒரு தீர்க்க தரிசன மாணவனுமாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. அதே நீதிமொழிகள் 15:30 கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் தீர்க்க தரிசிகளுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார். தன்னை சுற்றிலும் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்கிற பல காரியங்களை தேவன் தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தும் பொழுது அந்த தீர்க்கதரிசியின் கண்களிலே தேவன் அபிஷேகத்தின் ஒளியை வீச செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், தேவனுடைய நற்செய்தியை சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை குறித்து பேசுகிறான், இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தை குறித்து அவன் பேசுகிறான். இயேசு கிறிஸ்துவானவர் சர்வ வல்லமையுள்ளவருடைய தேவகுமாரன் என்று சொல்லுகிற வேளையிலே தேவனுடைய அதிகாரம் இந்த பூமியை ஆட்சி செய்கிறதா இறங்கி வருகிறது. அந்த நற்செய்தி என்ன செய்கிறது? மனிதர்களுடைய எலும்புகளை புஷ்டியாக்கும். கவலைப்படுகிறதுனாலே எலும்புகள் தேய்ந்து போகலாம்.
கவலைப்படுகிறதுனாலே இருதயம் இளைத்து போகலாம். ஆனால் அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரும்பொழுதோ அது நம்முடைய எலும்புகளை புஷ்டியாக்குகிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட மருத்துவ அற்புதத்தை செய்வதற்காகவே தீர்க்கதரிசிகளாகிய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு எதிரி உண்டு. நீதிமொழிகள் 16:27 பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான், எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகளில் இருக்கின்றது. பேலியாளின் மகன். பிசாசு ஜனங்களை பயன்படுத்தும் பொழுது அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாறிவிடுகிறார்கள்? அக்கினியை கிண்டி விடுகிறவர்களாய் மாறிவிடுகிறார்கள். சமாதானமாக இருக்கிற ஒரு பட்டணத்திலே திடீரென்று அக்கினி பற்றி எறிகிறது. அங்கு கூச்சலும் குழப்பமும் உண்டாகிறது. ஜனங்கள் தத்தளிக்கிறார்கள். அப்படியாய் அவருடைய இருதயத்திலே அவருடைய எண்ணங்கள் ஜனங்களுடைய சமாதானத்துக்கு விரோதமாக இருக்கிறது. அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் பேலியாட்கள் என்று எழுதியிருக்கிறது. அக்கினியை 3 பேர் ஒவ்வொரு விதத்திலே பயன்படுத்துகிறார்கள். இயேசு சொன்னார், நானும் அக்கினியை போட வந்தேன். பேலியாளின் மகன் என்ன செய்கிறான்? அவன் அக்கினியை கிண்டி விடுகிறான். 3ஆவதாக யாக்கோபு 3:6 நாவும் நெருப்புத்தான் என்று எழுதியிருக்கிறது. அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்துகிறது, ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியிலே கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய தீர்க்கதரிசிகளின் வாய் ஜாக்கிரதையாய் பேச வேண்டுமா? அவர்கள் பேசுகிற பேச்சிலே அக்கினியையும் அவர்கள் பத்த வைக்கலாம், தேவனிடத்திலிருந்து அபிஷேகத்தையும் கொண்டு வரலாம், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரலாம். அக்கினியை நாம் கொண்டு வருகிறதின் நோக்கம் தேவன் கொடுத்த நன்மைகளை பட்சிக்கிற சத்துருவின் மீது அக்கினி, அவன் தலையின் மீது அக்கினியை குவிப்பாய் என்று எழுதியிருக்கிறபடியாக தேவனுடைய தீர்க்கதரிசிகள் விண்ணப்பம் செய்கிற வேளையிலே தேவன் அக்கினியை சத்துருவின் தலையிலே குவிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் கூட நாம் தீர்க்க தரிசன வரங்களை குறித்து கற்றுக்கொண்டும் பயிற்சி செய்தும் வருகிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு தீர்க்கதரிசியானவன் அக்கினியை தன் கையிலே எடுத்து அதை சரியாக பயன்படுத்தி அதன் மூலமாக தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரும்படியாக அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான். இப்படி அவன் அக்கினியை, தேவன் கொண்டு வருகிற அக்கினியை ஞானமாய் பயன்படுத்துகிற வேளையிலே அந்த அக்கினி சத்துருக்களை அழிக்கிறதாகவும் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதாகவும் இருக்கிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஷலோம். God bless you. This is the School of Prophets, Chennai, India.